அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய வார்த்தைக்கு நம்முடைய வேதத்தினுடைய தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் எபிரேயர் 12வது அதிகாரம் 28 முதல் 29வது வசனத்தை நாம் தியானிக்கிறோம். எபிரேயர் காத்திருப்போம். இன்றைய தலைப்பு பயத்தோடும் பக்தியோடும் ஜபத்தோடு அந்த சமூகத்தில் அந்த அந்த அமைப்பிற்கு என்ன வசனத்தை தரப்போது நினைச்சுட்டு அந்த சமூகத்தில் மத்திய வாரத்திலிருந்து வசதியோடு இருக்கும்போது உள்ளத்தில் அமைத்துக் காரியம் பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு பயம் பக்தியும் நிச்சயமாய் அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக பக்தியும் பயமும் மிகவும் அவசியம். ஒரு விசுவாசிக்கு, தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு பயமும் பக்தியும் அவசியம். ஆங்கிலத்தில் கருமையான வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது. வித் ரெவரன்ஸ் அண்ட் காட்லி ஃபியர். ரெவரன்ஸ், வித் ரெவரன்ஸ் அண்ட் காட்லி ஃபியர். பக்தியும் பயம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக எபிரேயர் 12வது அதிகாரம் 28 முதல் 29வது வசனத்தை ஏற்கனவே திறந்து வைத்திருக்கிற விசுவாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய முடியும். கிருபையை பற்றிக் கொள்ள கடவும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், நம்ம எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் இருக்குது. ஆண்டுடைய வருகையில் அவருக்கு எதிர்நோக்கி நானும் ஆதாயத்தில் நானும் பறந்து ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய ராஜ்யத்தில் மோட்ச வீட்டில் நானும் பிரவேசிப்பேன் என்கிற ஒரு உத்தரவாதம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எல்லாருக்குமே இருக்கிறது. அதுவும் இந்த லாக்டவுன் நாட்களில் தொடர்ந்து நம்மளுடைய இந்த மாலை கூடுகையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மோடு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிற காரியம், காலம் சமீபமாக இருக்கிறது, காலம் குறுகலானதாக இருக்கிறது, கொஞ்சோண்டு காலம் தான் இருக்குது, கொஞ்ச காலம் தான் இருக்குது, நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கின்றன, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து, ஆண்டவருடைய வசனத்தை குறித்து, ஆண்டவருடைய சத்தத்தை குறித்து அநேக எச்சரிப்பின் செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக எச்சரிப்பின் சத்தத்தை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். நம்ம எப்படி இருக்கணுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். நம்மளுடைய ஆராதனை பயமுள்ள ஆராதனை, ஒரு பக்தியுள்ள ஆராதனை இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபையில் குறை சொல்றதுக்காக இல்லை. இன்னைக்கு அநேக திருச்சபைகளில் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற ஆராதனை எப்படின்னா, மனுஷனை சென்டர் ஃபோக்கஸ் பண்ணி, இந்த ஸ்டேஜில் முன்னாடி நிற்கிற மனுஷனை சென்டர் ஃபோக்கஸ் பண்ணி இல்லாட்டா இந்த சினிமா, இந்த பப்பு, இந்த மாதிரி காரியத்தில் போய் அனுபவிக்க முடியாத கிறிஸ்தவர்கள், அதாவது நான் கிறிஸ்தவனாக இருக்கேங்க, அதனால நான் சினிமா போக முடியாது, இல்லை பப்புக்கு போக முடியாது, இல்லைனா போய் குடிக்க முடியாது, வெறியாட்டம் கல்யாட்டம் ஏதாவது செய்ய முடியாது, அதுக்கு பதிலாக சர்ச்சுக்கு போனால் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டோடைய சபையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டராக பார்க்குறாங்க. சர்ச்சுக்கு வந்தால் ஒரு என்டர்டைன்மெண்ட் எனக்கு, ஆண்டவர் ஆராதிப்பது நோக்கம் இல்லை. அங்கே போனால் நல்லா ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம், ஒரே கூத்தாக இருக்கும், ஒரே ஜாலியாக இருக்கும்,
ஒரே கலர் லைட், ஒரே சவுண்டு, ஒரே மியூசிக், அது இதுங்கிற இப்படிப்பட்ட எண்ணங்களோட ஒரு ஒரு விசுவாசியோ இல்லை ஒரு ஆத்மா ஒரு சபைக்குள்ள வருவாங்களான்னா உண்மையாகவே வஞ்சிக்கப்பட்டு தான் வந்து கொண்டிருக்காங்க. ஆண்டவரை பார்த்தவங்க வேற ஏதோ நோக்கத்துக்காக வந்து கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆராதனை அருவருப்பான ஆராதனை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆராதனை. பாருங்க, தேவனுக்கு பிரியமான ஆராதனை. ப்ளூ கலர் அழகா ஹைலைட் பண்ணிருக்காங்க அந்த வசனத்தை. தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை. அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற ஆராதனை எப்படி தெரியுமா இருக்கும்? பயத்தோடும் பக்தியோட இருக்கும். பக்தி இருக்கணும் அந்த ஆராதனை. ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையில பக்தி இருக்கணும், பயம் இருக்கணும், ஒரு நடுக்கம் இருக்கணும். அல்லேலூயா. உடனே பயம் அப்படின்னா நம்ம ஐயோ ஆண்டுக்கு முன்னாடி அப்படியே கூனி குருவி அப்படியே குனிஞ்சு அப்படிப்பட்ட லிட்டரல் மீனிங் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வித்தியாசமான பயம். அல்லேலூயா. வித்தியாசமான பயம், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்ன்றது பாவத்தை வெறுக்கிறது தான் ஆண்டவருக்கு கொடுக்குற ஆண்டவருக்கு நம்ம முதல்ல பயப்படுகிற விதம். எப்போ நம்ம பாவத்தை வெறுக்கிறோம் அதுதான் முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு பயமும் ஒரு மரியாதையும். உடனே நரகத்துக்கு தூக்கி போட்டுருவார், உடனே என்ன நாசமாக்கிடுவார், என் குடும்பத்தை அழிச்சிருவார், கொன்னுடுவார் அப்படின்னு கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தையும் பக்தியும் நாம் தொடர்ந்து நாம் தியானிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, அசைவில்லாத ராஜ்யத்தை பெருகளாகிய நான் ஆண்டவருடைய மோட்ச வீட்டில் போய் சேரப்போகிற நாம பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை, கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்ய கிருபையை பற்றிக்கொள்ளப்படுவோம். அந்த கிருபையாகிய இயேசுவை நாம் பற்றிக்கொள்ளப்படுவோம். பாருங்க, இன்னொரு நல்ல ஒரு வசனம் இருக்கு. அல்லேலூயா. உபாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனம். உபாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனத்துல முதல் பகுதி இப்படியா இருக்கிறது. உபாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்ய. ஆராதனை செய்யறப்ப ஒரு பயம் இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு அல்லது நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அந்த ஆராதனை கிடையாது. ஆராதனை தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. ஆராதனை என்பது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது தான் உண்மையான ஆராதனை. அதுக்கு பயம் வேணும், அலட்சியம் இல்லை, பயம் வேணும். அல்லேலூயா. அலட்சியத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது. நம்ம சிந்தைகளை சிதறடிக்க விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அவரை ஆராதிக்க முடியாது. தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயப்படணுங்க. எனக்கு பயமே கிடையாது விசுவாசங்களுக்கு. என்ன சேர்த்தா சொல்லுங்க, எனக்கும் நமக்கும் உங்களுக்கும் நமக்கும் எல்லாருக்கும் சேர்த்து அநேக நேரத்தில் ஆண்டவர் குறித்ததான பயம் இல்லை, வசனத்தை குறித்ததான பயம் இல்லை, ஆத்மாவை குறித்ததான பயம் இல்லை, ஆவியை குறித்ததான பயம் இல்லை, சரீரத்தை குறித்ததான பயம் நிச்சயமாய் இல்லவே இல்லை. வசனம் தெளிவா சொல்லுது, தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து பயப்படணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் ஏன் ஆண்டவருக்கு பயப்படணும்? எதற்காக நான் கர்த்தருக்கு பயப்படணும்? வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை, திருப்பி பாருங்க, பட்சபாதம் இல்லாமல், பாரபட்சமே இல்லாம அவனவனுடைய கிரியைகளின்படி எவன் என்னென்ன செய்கிறானோ அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர். இப்போ எதுக்கு பயப்படுறோம்ன்றது நமக்கு நல்லா தெரியும். பாருங்க, நமக்கென்று ஒரு நாள் இருக்கிறது, நியாயத்திற்கு நாள். யாருமே தப்பிக்க முடியாது. அதில் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஜட்ஜாக விட அந்த நியாய தீர்ப்பு நாள், பரலோக நியாயாதிபதி முன்னாடி கை கட்டி தான் நின்றாகணும். பாருங்க, அதுதான் தேவனுக்கு பயப்படுற பயம். அல்லேலூயா. அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுகிறபடினால, பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால், நம்ம யார் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம், யார் நம்ம பிதான் கூப்பிட்டுருக்கோம்னா, நம்முடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிற, பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிற ஒரு நியாயாதிபதியை நம்முடைய பிதாவாக நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். இங்க பாருங்க, இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும், எங்க இந்த உலகத்துல வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, இங்கே பரதேசிகளாய், பரதேசி என்பது நிரந்தரமான இடம் இல்லைங்க, நிரந்தரமான குடியிருப்பு கிடையாது. பரதேசிகளாய், பரதேசி அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு, சந்தரிக்கிற அளவுக்கு இருக்கிற நாள் வரைக்கும், ஏதோ டெம்பரரியா வாழ்ற வரைக்கும் நம்மளுடைய இருதயம்
பிறந்த குழந்தைகளை துடிக்க ஆரம்பிச்சது இருதயம். உங்களுடைய வயசை கணக்கு போட்டு பாருங்க. உங்களுடைய வயசை கணக்கு போட்டு பாருங்க. இத்தனை வருஷம் 30 வருஷம் வச்சுக்கோங்க, 40 வருஷம், 50 வருஷம், உங்கள் வயசு கணக்கு போட்டு பிறந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த இருதயம் ஒரு நாள் கூட துடிக்க மறந்தது கிடையாது. ஒருவேளை ஒரு 5 நிமிஷமோ இல்லை ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ துடிக்கிறது நிப்பாட்டு இருக்குன்னா மொத்த பேரோட சாப்டரும் க்ளோஸ் ஆகிடும். அல்லேலூயா, ஆமென். ஆனால் பாருங்க, அதோடைய வேலையை கரெக்டாக செஞ்சு கொண்டிருக்கு. பரதேசிகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். துடிப்பு நின்று போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. மனுஷனுடைய வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. மனுஷனுடைய வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் முக்கியமான வார்த்தை நல்லா கவனிக்கணும். பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். தைரியமா, இஷ்டத்துக்கு அலட்சியமா, நிர்விசாரமா நடந்துக்கோங்க. இஷ்டத்துக்கு நடங்க, ஜாலியா நடங்க. ஆண்டோடைய வார்த்தை சொல்லல. பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பயம் அவசியம். கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில பயம் மிகவும் அவசியம். கர்த்தருக்கு முன்பாக நடுக்கத்தோடு இருக்கணும். ஆண்டவர் பயத்தோடு நடுக்கத்தோடு சேவிக்கணும். ஆராதனை என்பது வெறும் பாடுற நேரம் மாத்திரம் ஆராதனை கிடையாது. காணிக்கை கொடுக்கறது மட்டும் காணிக்க ஆராதனை இல்லை. பிரசங்கம் பண்றப்ப தியானிக்கிறது மாத்திரம் பிரசங்கத்தின் ஆராதனை இல்லை. இல்லை ஜெபிக்கிற நேரம் மட்டும் அது ஒரு விதமான ஆராதனை இல்லை. வாழ்கிற வாழ்க்கையே ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை தான். அல்லேலூயா. நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையே ஆராதனை தான். பாருங்க, நியாயம் இருக்கிற தேவன் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைக்கு யார் யார் என்னென்ன செய்கிறோமோ, என்னென்ன பண்றோமோ, நியாயத்திற்குனால ஆண்டு வெளியரங்கமாக்குவார். நியாயத்திற்குனால தெளிவாக வெளியேறணுமா, ரொம்ப கிளாரிட்டியாக அழகாக சொல்லுவார். இதை பண்ண இந்த நேரத்துக்கு எப்படி நம்ம ஃபோனில் ஒரு காரியத்தை எடுத்து நம்ம இது பண்ணி பார்க்குறப்ப கரெக்டாக அதோட டேட்டு, டைம், செகண்ட்ஸ் உட்பட ரொம்ப நீட்டாக நம்மளால் பார்க்க முடியும். ஒரு கால் பேசுகிறோம், ஒருத்தவங்களுக்கு நான் டயல் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா என் கால் லிஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப எத்தனை மணி நான் கால் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நிமிஷம் பேசியிருக்கேன், எத்தனை செகண்ட்ஸ் பேசியிருக்கோம் கூட அழகாக சொல்ல முடியும். நியாயத்திற்குனால ஆண்டவர் அப்படி வெளியரங்கமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயத்தோடு நடக்கணும். ஒருவேளை நான் செய்கிற பாவம், நான் செய்கிற அக்கிரமம் மனுஷனுக்கு வேணா வெளியிறக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே தான் இருக்குது. எங்கேயுமே அவர் மறைவாக போக முடியாது. வானத்துக்கு போனாலும் சரி, இல்லை பாதாளத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. பரதேசிகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நியாயத்திருக்கிற தேவன். பயம் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பயம் ரொம்ப ரொம்ப அவசியம். தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 76வது அதிகாரம் 7 முதல் 9வது வசனத்து வரைக்கும் நான் சீக்கிரமாக வாசிக்கிறேன். சங்கீதம் 76 7 முதல் 9. நீரே பயங்கரமானவர். ஆண்டவர் பாருங்க, இப்படிப்பட்ட ஆண்டவர் ஆராதிக்கிறோம். பயங்கரமானவர். தாவீது அழகா சொல்றார், ஆண்டவரே நீ பயங்கரமானவர். உமது கோபம் மூடும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? காரணம், நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளும் போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்கப்படும். வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு வரும், நிச்சயமா வரும். அப்ப என்னதமாகும், ஆண்டவருக்கு பயப்படாதவங்க, ஆண்டவருக்கு முன்பாக நடுங்காதவங்க, கர்த்தரை அலட்சியமாய் அவலட்சணமாய் கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து. பூமி பயந்து அமர்ந்தது, பூமியே பயப்படும் ஆண்டவருடைய வருகையில். அல்லேலூயா. ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர். யாரும் தப்ப முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது. ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர். அசைவில்லாத ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டுமானால் நிச்சயமா நியாயம் தீர்க்கப்பட்டு தான் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அடைந்தே தீர்வோம், நிச்சயமாய் தீர்வோம். பூமி பயந்து அமர்ந்தது. ஆண்டவர் பயங்கரமான தேவன். நீங்களும் நானும் ஆராய்ச்சி கொண்டிருக்கின்ற ஆண்டவர் பயங்கரமான தேவன். உங்களை பயமுறுத்துறதுக்கோ இல்லை உங்களை மேற்கிறதுக்கோ அப்படியாக இந்த வசனத்தை நான் எடுக்கவில்லை. ஆண்டோடைய ஜபத்தில், ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டு உணர்த்த பிரகாரமாக இந்த தலைப்பு எனக்கு உணர்த்தப்பட்டது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்க, பயப்படாங்க பாருங்க. யாத்திராகமம் 19வது அதிகாரம் 16வது வசனம் திருப்பி போகலாம். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியே போட்டிருக்கு. 16வது வசனம், யாத்திராகமம் 19 அதிகாரம் 16வது வசனம். 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. அப்ப பாருங்க, பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள், எல்லாரும் நடுங்குறாங்க. ஏன்னா ஆண்டோடைய சத்தம் அப்படிப்பட்டது. ஆண்டவர் வெளிப்படும் போது இப்படிதான் இருக்கும், தாங்க முடியாது, ரொம்ப பயமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டோர் முன்பாக பயத்தோடு பக்தியோட வாழ்ந்தோம்னா ஆண்டோடைய வருடங்களை தைரியமா நிற்க முடியும். ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய இஷ்டத்துக்கு
ஆண்டவருக்கு விரோதமாய் துணிகரமாய் நாம் வாழ்வோமானால் ஆண்டவருடைய வருகை அன்னைக்கு நடுநடுங்க தான் நின்றான். அல்லேலூயா. அன்னைக்கு தைரியமா நிற்க முடியாதுங்க, எதிர்நோக்கி போக முடியாது. பிரதர் சிஸ்டர் என்ன கூப்பிட்டாலும் என்ன கத்துனாலும் என்ன கதறினாலும் கைவிடப்பட்டு போவோம். அல்லேலூயா. ஆலயத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. ஆண்டவர் வெளிப்படுகிறார் சீனாய் மலையில. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அப்படியே கலங்கி விட்டுட்டாங்க. முடியல, அவங்கள தாக்கு பிடிக்க முடியல. ஆண்டோடைய வல்லமை, ஆண்டோடைய காரியங்கள் அவ்வளவு பயங்கரமானது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு சம்பவம் இருக்கு. ஆண்டவருக்கு விரோதமாய் துணிகரமாய் பயமில்லாம ஒரு தம்பதியார் செய்த காரியத்தை குறித்து நாம் தியானிகள். எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம். எல்லாம் வேதத்தை தெரிவித்துள்ளலாம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 4 முதல் 5. நான் முழு சம்பவத்தை நான் வாசிக்கல, நேரம் இல்லை, நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அனனியா சப்பீரா குறித்ததான ஒரு அவங்களுடைய காரியங்களை குறித்து நம்ம நல்லாவே தெரியும். பேதுரு கிட்ட போயிட்டு ஒரு நிலத்தை விற்று அதில் ஒரு பகுதியை கொண்டு வந்து ஒரு பகுதியை வஞ்சித்து மிச்ச காசு தான் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஊழியக்காரங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, 4வது வசனத்தில் கடைசி பகுதியில் இப்படியே இருக்கிறது. நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய். ஆண்டவர்கிட்டயே போய் சொல்ற அளவுக்கு இன்றைக்கு நமக்கு எல்லாம் என்ன வந்துருச்சுன்னா துணிகரம் வந்து விட்டது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்டே போய் சொல்ற அளவுக்கு துணிகரம் வந்துருச்சு. பயம் கிடையாது, தைரியம் வந்துருச்சு. பயம் இல்லை. ஆண்டவர்கிட்ட ஐயோ நம்ம எங்க போய் சொல்றோம், எந்த இடத்துல போய் நிற்கிறோம், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பயம் நிச்சயமா இடத்துல இல்லை. அல்லேலூயா. துணிகரம் வந்துருச்சு. பாருங்க, 5வது வசனத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். பயம் இல்லை, விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் இப்போ கலக்கம் வந்துருச்சு, இப்போ பயம் வந்துருச்சு. இவ்வளவு நாள் பயம் இல்லை, இவ்வளவு நாள் துணிச்சல், இவ்வளவு நாள் துணிகரம், அலட்சியம், இவ்வளவு நாள் தைரியமா இருந்தாங்க. இப்போ பாக்குறாங்க, கண்ணு முன்னாடி ஆவியானவர் இடைப்படுறத பாக்குறாங்க. உழுந்து செத்த உடனே எல்லாருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிடுது. அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். மிகுந்த பயம், வேற பயம் சொல்லல, மிகுந்த பயம் உண்டாயிடுச்சு. இப்பதான் புரியுது ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எப்படி பயப்படணும், எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், எப்படி ஆண்டவருடைய அசைவில்லாத ராஜ்யத்துல நம்ம பங்கு பெறணும்னா ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். இப்பதான் எல்லாருக்கும் புரிய வருது. அது வரைக்கும் புரியல. விழுந்து ஜீவனை விட்டான். விட்டதுக்கு அப்புறம் யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிட்டு. அதுக்கப்புறம் தான் வயிற்ற கலக்க எல்லாருக்குமே ஆண்டவர்கிட்டயா போய் சொல்ல முடியும். சரி, இவன் முடிச்சா இவன் பரவாயில்ல, பின்னாடியே அவன் துணைவியா வந்தாங்க. பின்னாடியே வந்தாங்க பாருங்க. வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வந்தாங்க சர்ச்சுக்கு. பாஸ்டர் பார்த்துட்டு அவங்களும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படி நின்றாங்க பாருங்க. அவங்களும் போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. தேவனுடைய சமூகத்துல விழுந்து செத்து போனாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல துணிகரம், ஆண்டவருடைய சமூகத்துல அலட்சியம், அப்பாவுடைய சமூகத்துல அவலட்சணமாய் நம்ம வாழ முடியாதுங்க. பயபக்தி அவசியம். பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்கிறது. ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனம் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவையெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு யார் நடுங்க, உடனே கையில பைபிளை தூக்கிட்டு பைபிளை கிடுன்னு நம்ம கை ஒதுற அளவுக்கு பயப்படும். அது அந்த அர்த்தம் கிடையாது. வசனத்திற்கு நடுங்கணும், வசனத்திற்கு நடுங்குதான் கீழ்ப்படிவது, ஒரு மரியாதை, ஒரு கனம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கனப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே நேர்த்தியாக பின்பற்ற வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறான். அல்லேலூயா. ஒருவேளை அனனியாவும் சப்பீராவும் ஆண்டவருடைய சமூகத்துல வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பொருத்தனை பண்ணது எதுவோ அதை அப்படியே செஞ்சிருந்தாங்க பாருங்க. அவங்க அந்த இடத்துல அவங்களுடைய ஜீவனை விட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியக்காரனிடத்துல ஆவியானவருக்கு முன்னாடி அவங்க மனுஷன் நினைச்சாங்க. ஆனா அந்த ஊழியக்காரனுக்கு தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அசைவில்லாத ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யத்துல பங்கு பெறணும்னா பயமும் பக்தியும் மிகவும் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. பயமும் பக்தியும் மிக அவசியமா இருக்கிறது. பாருங்க, பயப்படுறவங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு அநேக அட்வான்டேஜஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு, அநேக
பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாரு, அநேக நன்மைகளை தருகிறார். என்னென்ன பாருங்க, என்னென்ன காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் கேட்க இப்போ சந்தோஷமா இருக்கும் பாருங்க. சங்கீதம் 103வது அதிகாரம் 11வது வசனம். சங்கீதம் 103வது அதிகாரம் 11வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை, என்னென்ன காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 103:11வது வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் கிருபை அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, நிறைய காரியங்கள் இருக்கு ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து வாசிங்க அப்படின்னா அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா லூக்கா 1வது அதிகாரம் 50வது வசனம். இப்போ வந்து பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு கிருபை இருக்குது. லூக்கா 1வது அதிகாரம் 50வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். முதலாவது வசனம் என்ன பார்த்தோம்? கிருபை. கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு கிருபை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு கிருபை உண்டு. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா லூக்கால அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவங்களுக்கு. ஸோ ஆண்டவர் பயப்படுறவங்க என்ன பண்றாரு? ஆண்டவர் இரக்கத்தை கொடுக்குறாரு. இன்னொரு வசனத்தை பாருங்க, அழகான வசனம் இருக்குது. சங்கீதம் 130 3-4 வசனங்கள். சங்கீதம் 130 3-4 வசனங்கள். கர்த்தாவே, நீ அக்கிரமங்களை கவனித்திருக்கிறானால் யார் நிலையில் நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆண்டவருக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னா எனக்கு என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மளை மன்னிப்பு கொடுக்கும். நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்ம மன்னித்து நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ முடியும், நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. முதலாவது காரியம் கிருபை. ஆண்டவருக்கு பயப்பட்டோம் அப்படின்னா பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவாய் பெரிதா இருக்குது. வானத்துக்கு எவ்வளவு பூமி உயரம் நம்மளால அளந்து கூட பார்க்க முடியாது. எத்தனை பேர் டேப் ஒட்டி அளந்து பார்த்தாலும் அளந்து பார்க்க முடியாத உயரம், அவ்வளவாய் தேவனுடைய கிருபை முதலாவது. இரண்டாவது இரக்கம். கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு இரக்கம் உண்டு. மூன்றாவது பயப்படுறவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. அடுத்தது பாருங்க, சங்கீதம் 85வது அதிகாரம். சங்கீதம் 85வது அதிகாரம் 9வது வசனம். சீக்கிரமா முடிக்கிறது. சங்கீதம் 85வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுறோம் அப்படின்னா ரட்சிப்பு சமீபம். ரட்சிப்பு சமீபம், தூரமா இல்லைங்க, ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது. முதலாவது காரியம் கிருபை, இரண்டாவது காரியம் இரக்கம், மூன்றாவது மன்னிப்பு, நான்காவது ரட்சிப்பு. கிருபை வேணுங்க, இரக்கம் வேணும், மன்னிப்பு வேணும், ரட்சிப்பு வேணும், பயம் தேவை. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் பயம் தேவை. பாருங்க, இன்னொரு வசனம் கொடுத்து ரட்சிப்புக்கு ஆதரவா இருக்கு. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். சீக்கிரமா வாசிக்கிறேன். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. பயமும் நடுக்கமும் இருந்தா ரட்சிப்பு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு நிறைவேற்றப்படும். இந்த ரட்சிப்பு நிச்சயமாய் நிறைவேற்றப்படும். ஹல்லேலூயா. பயம் இல்லனா பாவம் தான் குடியிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாவிட்டால் பாவம் குடியிருக்கும். ஆனா பாருங்க, பயமும் நடுக்கமும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது இந்த ரட்சிப்பு நிறைவேற்றப்படும். முதல்ல என்ன பார்த்தோம்? கிருபையை பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுற மேல கிருபை, அப்புறம் இரக்கம், அடுத்தது மன்னிப்பு, அடுத்தது ரட்சிப்பு, ரட்சிப்போட நிறைவேற்றல். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 6வது வசனம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால், நல்லா கவனிக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஆண்டவருக்கு பயப்படுறப்ப இந்த தீமையான காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்றோம்னா விலகி ஓடுவோம். ஹல்லேலூயா. கிருபை முதலாவது, கிருபை, இரக்கம், மன்னிப்பு, ரட்சிப்பு, ரட்சிப்பு நிறைவேறுதல். அடுத்தது என்னது? தீமையிலிருந்து விலகுறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்தோம்னா தீமையிலிருந்து விலகுறது. அடுத்தது முக்கியமான காரியம் பாருங்க, சீக்கிரமா வாசிக்கிற நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுறதுனால என்ன கிடைக்குது பாருங்க. நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினாலும். கர்த்தருக்கு பயப்படுறதுதான் ஞானத்தினாலும்.
நல்ல ஞானம் வேணும், நல்ல அறிவு வேணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நாம் பயப்பட வேண்டும். பரிசுத்தரின் அறிவே அறிவு. அடுத்த வசனம் பாருங்க, யோபு 28வது அதிகாரம் 28வது வசனம். 28வது அதிகாரம் 28வது வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்தோம்னா அந்த பொல்லாப்பு, இந்த தீமை, இந்த அசுத்தமான காரியங்கள், பாவ இச்சைகள், உலக காரியங்கள், உலக ஆசபாசங்கள் எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ண முடியும்? விலகி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க முடியும். ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட இருக்காங்க ஆதாரமாக, நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே, நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர்கள் ஞானத்தையும் போதகத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அசட்டை பண்ணுவாங்க, ஞானத்தை விரும்ப மாட்டாங்க. யாரு? மூடர்கள். மூடர்கள்லாம் அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட கேசஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஆண்டவருடைய ஞானத்தை, ஆண்டவர் கொடுக்கிற அறிவு, ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தை அசட்டை பண்ணுறாங்க. அதனால அவங்க பயமே கிடையாது. என்ன மழை பெய்ஞ்சாலும் என்ன இது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அசைவே மாட்டாங்க, அப்படியே நிற்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகத்தில் நானும் அப்படிதான் நிற்கிறேன், அநேகத்தில் நானும் அப்படிதான் இருக்கிறோம். பாருங்க, கர்த்தருக்கு பயப்பட வேண்டியது அவசியம். அந்த பயத்தின் மூலமாய், கர்த்தருக்கு பயத்தோடு வாழ்வதன் மூலமாய் ஆண்டவருக்கு நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இன்னொரு கிஃப்ட் கொடுக்குறாரு பாருங்க. உபாகமம் 6வது அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 6வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, எப்படி? நீ, அதாவது நான் என் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதுனால, அதாவது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் கை கொள்கிறதுனால உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி, தெளிவா சொல்றாங்க. வாழ்நாள் நீடித்திருக்கும்படி. எப்போ வாழ்நாள் நீடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படும் போது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படும் போது இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா வாழ்நாள் நீடித்திருக்கும், ஆயுசு காலம் பெருகி இருக்கும். காலம் குறுகுனதான், காலம் சமீபமாக தான் இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு அந்த காலம் வந்து நீட்டிப்பானதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பிதாவுக்கு வந்து பயபக்தியோடு இருந்திருக்காரு பாருங்க. இவரே ஆதாரமாக சொல்றேன். இவரே 5வது அதிகாரம் 7வது முதல் 9வது வசனம் வரைக்கும். இவரே 5 7 முதல் 9வது வசனம் வரைக்கும். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ளவர் நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. யாருக்கு உண்டான பயபக்தினா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவருடைய விண்ணப்பமும் அவருடைய வேண்டுதலும் கேட்கப்பட்டது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர். யாரு? பிதாவாகிய தேவனை நோக்கி சத்தமா கண்ணீரோடு ஆண்டவர் விண்ணப்பம் பண்றாரு, வேண்டுதல் பண்றாரு. இது அந்த வேண்டுதல் எப்படி நிறைவேறுப்பாங்க? நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்படுது. இதுல இன்னொரு பெனிஃபிட் இருக்கு பாருங்க. பயபக்தியோட ஜெபம் பண்றப்ப நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு. நம்ம ஆராதிக்கிற இந்த ஆண்டவரே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு. பிதாவானவருக்கு ஆண்டவர் பயப்படுறாரு. இயேசு கிறிஸ்துவே பயபக்தியா இருக்கிறப்ப நானும் நீங்களும் ஏமாத்திரமா இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே பயபக்தியோடு ஜெபம் பண்றார் ஆண்டவருடைய சமூகத்துல. தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவர். பிதாவை நோக்கி, மாம்சத்துல இருந்த பிதாவை நோக்கி அவர் பலத்த சத்தத்தோட கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்கிறார். அதன் மூலமா, அந்த பயபக்தியின் மூலமா அவைகள் கேட்கப்படுகிறது. அந்த பயபக்தியின் மூலமா தான் ஆண்டவரை கீழ்ப்படுதல் கற்றுக்கொள்ள 8வது வசனத்துல தெளிவாக போட்டிருக்காங்க. ஒரு குமாரனா இருந்தும் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். எதனால? இதாட்ட பயபக்தி இருக்குது. பயபக்தி இல்லைன்னா என்ன கிடையாது? கீழ்ப்படுதல் இல்லை, மீறுதல் தான் இருக்கும், அக்கிரமம் தான் இருக்கும், அநியாயம் தான் இருக்கும், அலட்சியம் தான் இருக்கும், இதுதான் இருக்கும். ஆனா பயபக்தி இருக்கும்போது நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ண மாட்டோம்? அசட்ட பண்ண மாட்டோம். பாருங்க, அவர் கீழ்ப்படிறதுனால நம்மளுக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சிருக்கு பாருங்க. 9வது வசனத்துல தாம் பூரணரான பின்பு, எப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர். எங்க கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் பூரணர் ஆயிட்டார். He is made perfect. இந்த கீழ்ப்படிதலை மாஸ்டர் பண்ணிட்டார், எக்ஸல் பண்ணிட்டார். He is been expert now. தாம் பூரணரான பின்பு, முழுமையா பூர்ணமா கீழ்ப்படிதலை கற்றுட்டாரு. தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும், யாரு? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற, அதாவது பயத்தோட பக்தியோட யாரெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவரே ஒரு சேனல் ஆயிட்டார். அவரே காரணராகி. ரொம்ப அழகா தெளிவா வசனம் வந்து பாருங்க. இயேசு கிறிஸ்து
பிதாவுக்கு முன்பாக பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி அது கேட்கப்பட்டு கீழ்ப்படிதல பூர்ணராகி தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்தியமான ரட்சிப்பை அடையும்படி அல்லேலூயா காரணராக இருக்கிறார். நமக்கு ஒரு சிறந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்துவே பிதாவுக்கு பயபக்தி உள்ளவராக இருக்கிறார். அலட்சியமா எனக்கு அதிகாரம் இருக்குது, என் பிதா எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, நான் என் இஷ்டத்துக்கு என்னென்ன செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த உலகத்துல காரியங்களை செய்யவில்லை. என் இஷ்டத்துக்கு நான் என்னென்ன பண்ணுவேன், எவனாலும் தூக்கி நான் ஏதாவது பண்ணுவேன், நான் ஆயிரத்துக்கு மிராக்கிள்ஸ் பண்ணுவேன், என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன்னு சொல்லல. பிதாவுடைய நாம மகிமை, தேவனுடைய நாம மகிமைப்படக்கூடியாய் தன்னை தானே தாழ்த்தி அடிமையின் ரூபமாய் ஆண்டவர் வாழ்ந்து பயபக்தி உள்ளவராய் வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பாருங்க, பயபக்தி உள்ள ஜெபம், மாய்மாலமான ஜெபம் அல்ல, பயபக்தி நிறைந்த ஜெபம். அவருடைய வாழ்க்கை பயபக்தி நிறைந்த வாழ்க்கை, பிதாவை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை, பிதாவின் சித்தத்தை செய்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. வாசிப்பு ரோமர் கடைசி வசனம், ரோமர் 12வது அதிகாரம், ரோமர் 12வது அதிகாரம் ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அல்லேலூயா. ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நான் முதல்ல சொல்லியிருந்தேன் பாருங்க, நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்ட அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். புத்தியுள்ள ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை? நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் உள்ள ஆண்டவர் பிரியப்படுகிற சரீரமா இருக்க வேண்டும். நம்மளுடைய ஆத்மா தேவன் விரும்புகிற ஆத்மாவாய் இருக்க வேண்டும். நம்மளுடைய ஆவி ஆண்டவர் விரும்புகிற ஆவியா இருக்க வேண்டும். சரீரத்தை பரிசுத்தமா பார்த்துக்கணும், ஆத்மாவை பரிசுத்தமா காத்துக்கொள்ள வேண்டும், ஆவியை பரிசுத்தமா நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பவுல் அழகா சொல்லிட்டாரு, சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் ஜீவ பலிகளா கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை வச்சு நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றாரு. இதுதான் எனக்கு புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த ஒரு வார்த்தை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நமக்கு சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடாம, வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம். ஆண்டோடைய நன்மை எது? பிரியம். இது ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்? அவருடைய பரிபூர்ணமான சித்தம், கம்ப்ளீட்டா ஆண்டவருக்கு எது சித்தமோ இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, இதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக ஒரு மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். ஆண்டவருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அல்லேலூயா. திருப்பி எபிரேயர் 12வது அதிகாரம் 20 கடைசி வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 28-29. முதல்ல தோன்றின அதே ஆதார வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபைப்பட்டுள்ளோம். அல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்துல நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துல தைரியமா நான் நிற்கணும் அப்படின்னா, நோவா காலத்துல பாருங்க, சொல்றதுக்கு ஒண்ணுமே கேட்கல, எச்சரிப்பின் சத்தம் எவ்வளவோ வந்தது, கேட்கவே இல்லை. ஜனங்க ரொம்ப அலட்சியமா இருந்தாங்க, ஒரு பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே கிடையாது, ரொம்ப இதுவா இருந்தாங்க. அனினே சபீரா பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லை, அலட்சியமா இருந்தாங்க. என்ன நடந்துற போகுது, என்ன பண்ணிடுவார் ஆண்டவர் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பாருங்க, நோவாவின் காலத்துல ஜனங்கள் கைவிடப்பட்டார்கள். ஐயோ எவ்வளவு கதறினாலும் கதவு திறக்கப்பட முடியவில்லை. பயத்தோட பக்தியோட கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். இந்த ஆராதனை நம்முடைய வாழ்க்கை தான். அல்லேலூயா. 3 மணி நேரம் பாடுற பாட்டு, 3 மணி நேரம் பண்ற ஜபம், 3 மணி நேரம் தியானிக்கிற வசன ஆராதனை இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையே கர்த்தருடைய பார்வையில சிறந்த ஆராதனையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவுள். அல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி நாம் ஜபத்துக்கு நேராக கடந்து போவோம். ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவ
பயந்திடுமே. தேவதாதையில் நடந்திட, தேவ பாதையில் நடந்திட, தேவாதி பயத்தோட பக்தியோட தேவதாதையில் நடந்திட, தேவாதையில் நடந்திட, தேவாவியானவர் உதவி செய்வார். என் தேவாவியானவர் உதவி செய்வார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வமே, அருமையான தேவ ஜனமே, பயபக்தியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். இந்த ஒரு அருமையான சத்தியத்தை கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயபக்தியோடு கூட ஜெபித்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். தேவனை பயபக்தியோடு ஆராதிப்பது நிமித்தமாக, தேவனுக்கு பயப்படுகிறது நிமித்தமாக 14 விதமான அனுபவங்கள், 14 விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்று வேதத்திலிருந்து நாம் கேட்டிருக்கிறோம். இந்த 14 விதமான ஆரோக்கிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் பெற வேண்டுமானால் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ பயமே ஜீவ ஊற்று என்று பாடினோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கிறதா? ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிறதா? தேவனுக்கு பயப்படுவதைப் போல இருப்பதல்ல, உண்மையாகவே நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். உண்மையாகவே தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று இந்த சங்கீதம் 103:11 வசனத்தை ஆதாரமாக வைத்து 14 விதமான காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. கடிகளினாலே மரத்தை அறிவீர்கள் என்று கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது. தேவனுக்கு பயப்படுகிற இடத்தில் இந்த 14 விதமான குணாதிசயங்கள் காணப்படும். 14 விதமான அனுபவங்கள் காணப்படும். அதிலே நம்மிடத்தில் காணப்படவில்லை என்றால் நாம் தேவனுக்கு பயப்படவில்லை என்றுதான் பொருள். நம்மை நாம் நிதானித்து பார்த்து கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயத்தோடும் பக்தியோடும் என்ற தலைப்பிலே கேட்டோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்களை நாங்கள் நிதானித்து பார்க்கிற பொழுது அநேக சமயங்களிலே உமக்கு பயப்படுகிற பயம் எங்களிடத்தில் இல்லாமல் போயிருக்கிறது உண்டு ஆண்டவரே. பக்தி இல்லாமல் போன காலங்கள் உண்டு ஆண்டவரே. இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பொருந்தள்ளி போன காலங்கள் உண்டு ஆண்டவரே. துணிகரமாய் செயல்பட்ட காலங்கள் உண்டு ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஒரு விஷயம் கூட இப்படி கிருபையினால் இறங்கி எங்களை மன்னித்து கழுவி பரிசுத்தப்படுத்தும் மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்துக்குள் கொண்டு வருவீராக ஆண்டவரே. திரும்பவும் கர்த்தாவே, பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்க எனக்கும் எங்களுக்கும் இரக்கம் பாராட்டுவீராக. நாங்கள் தியானித்த வார்த்தைகள் எல்லாமே தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயங்களிலேயும் தொடித்து கொண்டிருக்கட்டும். ஒவ்வொரு இருதயங்களையும் தொடித்து கொண்டிருக்கட்டுமே ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களோடு இடைபடுவீராக தெய்வமே. அந்த வார்த்தை கொடுத்தபடி பிள்ளை இன்னமாய் பயன்படுத்துவீராக. கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தொடர்ந்து நாமத்தை உயர்த்து பெரிய காரியம் செய்வீராக. நாளை ஆராதனையில் சந்திக்க இரக்கம் பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் காவல் வழிநடத்தலும் உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து